வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம சிகப்பு அவல், அதாவது மாப்பிள்ளை சம்பா அவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அவலில் ஒரு கார அவல் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட நாங்கள் பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி காஃபி பொடி எல்லாமே தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அவல் ரெசிபி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேங்க. நம்ம இதை மாப்பிள்ளை சம்பா அவல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தண்ணியில் நல்லா களைஞ்சி எடுத்துக்கணுங்க. நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை சுத்தமாக வடிச்சிடணும். 2-3 முறை களையக்கூடாது, ஒரே ஒரு தடவை களைஞ்சா போதுமானது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் வச்சு இதில் ஊற்றிட்டு, இந்த அவலில் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இன்றைக்கி எலுமிச்சம்பழம் போட்டு தான் செய்ய போகிறோம். வெந்நீர் விட்டு 1/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டால் கொஞ்சம் பதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. நல்லெண்ணெய் விட்டு தாளித்தா இந்த அவல் நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இது செவந்து வந்துடணும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 1 இதெல்லாம் பொடியாக நறுக்கிட்டு இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துடலாங்க. அவலை சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்து பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் வெந்நீர் இதில் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக ஊற்றினா போதுமானது வெந்நீர். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பை குறைச்சே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இடையில நம்ம பெரட்டி விடுறதா இருந்தாலும் பெரட்டி விட்டுக்கலாம். நான் இடையில ஒரு முறை பெரட்டி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவல் நல்லா வெந்திருக்கு. இதில் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். நம்ம வேர்க்கடலை போடுறதுக்கு முன்னாடியும் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் ஃபைனலாக இப்போ எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு இதை நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. அந்த புளிப்பு சுவையோட, அந்த வேர்க்கடலை மணத்தோட கார அவல் ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் சிகப்பு அவலில் கார அவல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க, நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக தான் செஞ்சேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.